ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு, கமெண்ட் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ அப்படின்னா, வர வெள்ளிக்கிழமை வந்து வரலட்சுமி பூஜை. ஸோ வந்து அது பௌர்ணமி, லக்ஷ்மி பிறந்த நாள். ஸோ வந்து நான் வந்து போன வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். போன வருஷம் ஃபஸ்ட்டு வருஷம் பண்ணேன். இது வந்து 2வது வருஷம். ஸோ வந்து நான் பூஜை ரூம் க்ளீனிங் தான் இன்றைக்கி போடுறேன். பூஜை ரூம் க்ளீனிங். அதுக்கப்புறம் வந்து என்னோடய மேக்கப் வந்து என்னக்கா மேக்கப் பண்ணுறீங்க, உங்கள் லிப்ஸ் எல்லாம் வெடிச்சிட்ருக்குது அப்படின்னு சொன்னீங்க. நான் வந்து எந்த மேக்கப்புமே பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக ஃபேர் லவ்லி பூசுவேன். எனக்கா மனசு வந்தால் மட்டும்தான் பொட்டு வைக்குமா, லைட்டாக லிப்ஸ்டிக் போடுவோம். அதை தவிர நான் வேறு எதுவுமே போட மாட்டேன். எனக்கு போட்டு பழக்கம் இல்லை. போடுற அளவுக்கு நம்ம பெரிய ஆளுங்க இல்லை. நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து லைவ்லேருந்து நிறைய கொஷின் கேட்குறீங்க. ஸோ அதுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து என்னென்ன வீடியோ வருது அப்படின்னா, நான் பூஜை பண்ணேன். எங்கள் பூஜை ரூம்லாம் இல்லை, இது வந்து கிறிஸ்டின் ஓனரு. ஸோ சின்ன ஸ்லாப் மாதிரி தான். நான் அதை வந்து எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். ஒரு 1 மந்த் ஆகிடுச்சு சாமி கும்பிட்டு. நாங்கள் சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து எங்கள் பூஜை ரூமில் எப்படி இருக்குது, எவ்வளோ நீட்னஸ் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய மேக்கப் அவுட்லுக்கும் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். இன்றைக்கி வந்து பூஜை கிளீனிங் ரூம் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கையில் காமிக்கிறது மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய மேக்கப் திங்ஸு. நான் அந்த அளவுக்குலாம் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து ஃபேர் லவ்லி போட்டு நல்லா தேய்ச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து ஐலைனர், அது ஐலைனரும் வாங்க மாட்டேன். ஸோ அதில் வந்து தண்ணி ஊற்றி தான் வச்சிட்ருப்பேன். எனக்கு மேக்கப் பண்ணனாவே எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஒரு சில வீடியோவில் லிப்ஸ்டிக் வந்து இருக்கும். அது வந்து நான் வந்து எடிட் பண்ணி தான் போடுவேன். நான் வந்து எல்லோரும் சொல்லுவீங்க, நீங்கள் அதிகமாக லிப்ஸ்டிக் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து எடிட்டிங் வீடியோ தான். தெரியாமல் வந்து நிறைய பேர் பேசிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேட்டதுக்காக தான் லிப்ஸ்டிக் போடுறேன். ஸோ போடணுன்றதுக்காகலாம் போடல. எப்போயாச்சும் எனக்கா மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தால் மட்டும் தான் லிப்ஸ்டிக் போடுவேன். இல்லைனா நான் எப்போயுமே போட மாட்டேன். எனக்கு என்னவோ தெரியல, மேக்கப் பண்ணவே பிடிக்காது. என்னோடய அவுட்லுக்கே இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் பூ கூட வைக்க மாட்டேன். சாமி ரூம் வந்து வரலட்சுமி பூஜை இல்லை. ஸோ வந்து சாமியெல்லாம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சால் தானே ஃப்ரைடேக்குள்ளே நான் டியூட்டிக்கு போனால் வந்தால் என்னால் கரெக்டாக செய்ய முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி லீவிலே வந்து எல்லாம் செஞ்சு வச்சலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப கலேஜாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 1 மந்த் எங்கள் ரிலேஷன் வந்து டெத் ஆகிட்டாங்க. ஸோ சாமி கும்பிடல. ஸோ இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கணும். எனக்கு ரொம்ப ரிஸ்க் ஆகிடுச்சு. இங்கே வந்து சாமி ரூம்லாம் இல்லை. அக்கா ஏன் சாமி ரூம் இல்லைன்னு கேட்பீங்க. இவங்க ஓனர் வந்து கிறிஸ்டின்னு. ஸோ இது வந்து அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ அதனால தான் நார்மலாக சின்னதாக ஒரு ஸ்லாப் மட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லாப்லேயே என்னால் எவ்வளோ ஜோடிக்க முடியுமோ அவ்வளோ ஜோடிச்சிருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விநாயகர், சில பேர் விநாயகரில் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அதை க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்குள்ள நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பாருங்கள், மஞ்சள் குங்குமம் வச்சு ஒழுங்காக க்ளீன் பண்ணவே முடியல துணியில். அதுக்கப்புறம் வந்து வரலட்சுமி இது சாமியெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ அதுதான் அதில் தான் வந்து பூஜை பண்ணுறதுக்கு வந்து இது பண்ணுறோம். ஸோ வந்து அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்லாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணர் ஜெயந்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அனுமானா அது ஏதோ அதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு, பூஜை சாமான் வைக்கிறதுக்கு கூட எங்களுக்கு ப்ளேஸ் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கூடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு என்னென்ன தேவையோ பாருங்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஊதுபத்தி, கற்பூரம், அதுக்கப்புறம் சந்தனம், அதுக்கப்புறம் எண்ணெய், அதுக்கப்புறம் அந்த கூடையிலே எவ்வளோ முடிச்சு வைக்க முடியுமோ அவ்வளோ முடிச்சு வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அடுத்த நாள் வரலட்சுமி பூஜைலாம். ஸோ அதனால் இன்றைக்கெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டுங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு ஃப்ரீ ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து ரொம்பலாம் பெருசாலாம் இல்லை, ஓரளவுக்கு தான். அதெல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து விளக்கெலாம் வைக்கவங்கள. சரி, விளக்கு வைக்கிறதுக்கு வந்து ப்ளேஸ் வந்து கீழே தான், தரையில் தான். ஸோ அதையுமே எல்லாம் இன்றைக்கி வந்து தொடச்சி வச்சுட்டேன். வீடு தொடச்சேன். பட் இருந்தாலும் நான் ஒரு டைம் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதுக்கு தொடச்சி வச்சுட்டு லாஸ்ட்டாக அவுட் லுக் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பாய்.